ஹாய் வியூவர்ஸ், நம்ம பேபி ட்ரெஸ்ஸோட டிராஃப்டிங் பார்த்தோம். அந்த டிராஃப்டிங்கில் இருந்து டாப்போட பாட்டம் மட்டும் பார்த்தோம். டாப்போட பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ நம்ம பாட்டமோட பேட்டர்ன் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ட்ராயரோட பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். போட்டு கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ இந்த பாட்டமை வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் உங்கள் முன்னாடி நான் போட்டு காட்டுறேன். அது ஒரு பேப்பரில் அது வந்து சின்ன சைஸாக இருக்கும். இந்த சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து நீங்கள் அதை போட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி வந்து நான் பேட்டர்ன் போட்டுட்டேன். ட்ராயருக்கு பேட்டர்ன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பேட்டர்ன் போட்டுட்டேன். ஆல்ரெடி ஃபோல்டெல்லாம் போட்டு மெஷர்மெண்ட்லாம் வச்சு கட் பண்ணிட்டேன். இது அதுக்கு முன்னாடி போட்ட பேபி ட்ரெஸ்ஸோட மேலே டாப்போடது இது டாப் ஷர்ட் இது. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். ட்ராயர் இது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? என்னடா இது வடிவில் மாதிரி போகுது, சுற்றிக்கிட்டு எடுத்துட்டேன். மெஷர்மெண்ட் 8.5 இருக்குது, 8.5 இருக்குது. அதே மாதிரி இது வந்து 8 இருக்குது இந்த சைடு. 8/8ன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட், இது நம்ம இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். சரியா? 1 ஃபோல்ட், பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே இடுப்புக்கு ஒரு 4 அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து உங்களுக்கு கிராச்சோட இது ஓகேங்களா? தெரியுதா? கிராச்சோட மார்க் இது பண்ணுறேன். இந்த கிராச் மார்க்லேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் கிராச் பண்ணுறேன். அடுத்தது இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் வந்து ஒரு 3 to 3.5 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இதிலேருந்து இந்த கிராச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டே போங்க. இதுலேருந்து மேலே அப்படியே இடுப்புக்கு. இப்போது இங்கே கவனிக்கணும், இப்போ நம்ம வந்து 1 பாயிண்ட் மார்க் ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிராச் பாயிண்ட் நம்ம இறக்கிருக்கோம் இல்லையா, அதாவது வேஸ்ட்டிலேருந்து கிராச் பாயிண்ட்டுக்கு இறக்கிருக்கோம். அதோட மிட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் மார்க் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து நம்ம இப்படி இறக்காமல் அப்படியே கீழாக நம்ம வந்து இப்படி இறக்காமல் இப்படி கிராஸாக கொஞ்சம் லைட் கிராஸாக வந்து இப்படி இறக்கணும். தெரியுதுங்களா? இப்படி இறக்கணும் லைட்டாக. சரியா தெரியுதா? அப்புறம் இங்கேருந்து இது அப்படியே மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு மார்க் பண்ணதை கட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? கட் பண்ணதை இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதை ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். எதுக்கு இந்த இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, 2 மார்க் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே மடித்து தைக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே மேலேயும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இதுவும் மடித்து தைக்கிறதுக்காக. மடித்து தைக்கலாம், எலாஸ்டிக் நாளாக எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேண்ட்டு சொல்லியிருந்தால அதையும் கையோட பார்த்துடலாம்.
இப்போ நான் இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு 10 வருது. இது 7 10 to 7 வருது. எப்பவும் போல் இடுப்போட தேவையான அளவு, அந்த தேவையான அளவுகள்ல இருந்து அதுக்கான லூஸ் கொஞ்சம் எப்போவும் உதாரணத்துக்கு ஒரு 10 குழந்தைக்கு 10 இன்ச்செல்லாம் வராது, ஒரு 7 இன்ச்சு இடுப்போட அளவு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச்சில், அதாவது அந்த 3 இன்ச்சு எதுக்கு தரோம் அப்படின்னா லூஸ் அலவன்ஸ். 10 இன்ச்சில் 5 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்க. இது ஃபோல்டு, இது வந்து மேலே இடுப்புக்கான இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் 5 இன்ச்சுன்ட்டு மார்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது 7 + 3 inches loose is equal to 10 inches. 10/2 இங்கே வந்து 5 வரும், 5 inches. சரிங்களா? 5 inchesக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் வந்து கிராச் பாயிண்ட்டுக்கு எடுக்கிறீங்க. இந்த கிராச் பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 inchesன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நாடா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா எலாஸ்டிக் வச்சுக்கலாம். அதாவது இடுப்பில் நான் சொல்கிறது. சரிங்களா? அங்கேருந்து இங்கே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இது சீம் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இங்கே ஒரு 2 to 3 inches வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 inches. இந்த 3 inchesலேருந்து இந்த இடத்துல நம்ம லைன் போட்டதில் கர்வ் போடணும். கர்வ் எப்படி போடணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லைன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாரி, இதில் இருந்து ஒரு 1/2 inches இல்லைன்னா ஒரு 3/4 inch வந்து இந்த இதோட சென்டருக்கு இங்கே மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஓகேங்களா? இப்போ இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? கட் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.